வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அட்வான்ஸ் காஸ்ட் அக்கவுண்டிங்ல ஆப்பரேட்டிங் காஸ்டிங்கோட ஃபார்முலாஸ் தான் இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் மினிட் ரிவிஷன் ஆட்டும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் பார்க்கலாம். எஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா டு கால்குலேட் பாசெஞ்சர் கிலோமீட்டர். ஓகே. ரன்னிங் கிலோமீட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம பாசெஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிப்போம். இப்ப ரன்னிங் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. பார்த்தீங்கன்னா, number of buses into proportion of buses operating into number of days operated into number of trips per day into distance of the route in kilometer. Distance பாத்தீங்கன்னா one way கொடுத்திருந்தாங்க அப்படின்னா into 2 அப்படின்னு நம்ம போட்டுக்கணும். ஓகேவா? இதுதான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ற இடம். ஒன் வே கொடுத்திருந்தாங்கன்னா distance 25 kilometers அப்படின்னா ஒன் வே கொடுத்திருந்தாங்கன்னா into 2. ஓகே 50 கிலோமீட்டர்ஸ் கணக்குல நம்ம எடுத்துக்கணும் டிஸ்டன்ஸ். ஓகே இப்ப இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ் ஆப்பரேட்டிங் வந்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுக்கலாம். ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா நம்ம கால்குலேட் பண்ணணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் எஃபெக்டிவ்லி ரன்னிங் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பஸ்ஸஸ். ஓகே இது மூலமா நம்ம இந்த ப்ரொபோர்ஷன் ஆஃப் பஸ்ஸஸ் ஆப்பரேட்டிங் கண்டுபிடிக்கலாம். ஓகே இப்ப அடுத்த ஃபார்முலா பாருங்க. பாசெஞ்சர் கிலோமீட்டர். அதாவது நம்ம போட்ட அந்த ரன்னிங் கிலோமீட்டர் அப்படியே கால்குலேட் பண்ணி இன்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இன்டு சீட் ஆக்குபென்சி ரேட். பாருங்க இது எல்லாமே நம்ம போட்டதே தான். ஓகே இன்டு சீட் ஆக்குபென்சி ரேட்டும் அண்ட் நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். இது ரெண்டுத்தையும் அடிஷ்னலா நம்ம மல்டிப்ளை பண்றோம் பேசஞ்சர் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ரன்னிங் கிலோமீட்டருக்கு என்ன வந்ததோ அதே தான். அதனாலதான் சிம்பிளா இப்படி ஒரு ஃபார்முலா போட்டிருக்கு. ரன்னிங் கிலோமீட்டர் இன்டு நம்பர் ஆஃப் பேசஞ்சர் இன்டு சீட் ஆக்குபென்சி ரேட்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப ரன்னிங் கிலோமீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றது மூலமாவே நம்ம பேசஞ்சர் கிலோமீட்டர் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். எஸ் இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. டன் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா டு கால்குலேட் டன் கிலோமீட்டர்ஸ். டன் கிலோமீட்டர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா பாருங்க நம்பர் ஆஃப் வெஹிக்கல் இன்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் வெஹிக்கல் ஆப்பரேட்டிங் இன்டு நம்பர் ஆஃப் டேஸ் ஆப்பரேட்டட் இன்டு நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸ் பர் டே இன்டு டிஸ்டன்ஸ் பர் ட்ரிப் into vehicle capacity in tons. ஓகே அப்புறம் actual capacity used. ஓகேவா இதெல்லாம் நார்மலா நம்ம போடுறது தான். ரன்னிங் கிலோமீட்டருக்கு போடுறது தான். இது வந்து வெஹிக்கல் கெப்பாசிட்டி இன் டன்ஸும் ஆக்சுவல் கெப்பாசிட்டியும் நம்ம அடிஷ்னலா இந்த டன் கிலோமீட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரூம் டேஸ்க்கு அதாவது லாட்ஜ் அதுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரூம் இன்டு வெயிட்டேஜ் இன்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்டு ரூம் ஆக்குபென்சி ரேட். இது மூலமா டோட்டல் ரூம் டேஸ் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேன் ஷோஸ். மேன் ஷோ கண்டுபிடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட் அதாவது சினிமா தியேட்டர் காஸ்டிங்க்கு இது. ஓகே நம்பர் ஆஃப் சீட் இன்டு வெயிட்டேஜ் இன்டு நம்பர் ஆஃப் டேஸ் இன்டு ஷோ பர் டே into effective seat occupancy rate. இது பாத்தீங்கன்னா இந்த சினிமா தியேட்டர் வந்து 5 மார்க்ல கேட்பாங்க. நிறைய முறை கேட்டிருக்கு. ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 5 மார்க்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க நிறைய முறை. ஓகே இந்த மேன் ஷோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு. எஸ் இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபார்மேட் அதாவது டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங்ல நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்றோம் அப்படின்னா பாருங்க முதல்ல ஸ்டாண்டிங் சார்ஜஸ் அதுக்கப்புறம் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காஸ்ட்டை ரெண்டா பிரிக்கிறோம். ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ன்றது நம்மளோட பிக்சட் சார்ஜஸ் தான் நம்ம இங்க ஸ்டாண்டிங் சார்ஜஸ் சொல்றோம். அதுல பொதுவா எதெல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோட் டாக்ஸ், கராஜ் ரெண்ட், இன்சூரன்ஸ், இன்ட்ரெஸ்ட், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், மேனேஜர் சேலரி. ஓகே இதெல்லாம் சேர்ந்ததுதான் டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸ். இப்ப பாத்தீங்கன்னா சில ஐட்டம் வந்து உங்களுக்கு பர் மந்த் பர் ஆனம் கொடுத்துருவாங்க. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஸ்டாண்டர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ல போட்டுக்கலாம். ஓகே ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ல என்னென்னலாம் இருக்கு பாருங்க. பெட்ரோல், டீசல், அப்புறம் டெப்ரிசியேஷன், இன்ஜின் ஆயில், லூப்ரிகேட்டிங் ஆயில், ரிப்பேர்ஸ், டயர்ஸ் அண்ட் டியூப், அதர் மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல வருது. ஓகே இப்ப பாத்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுங்கன்ட்டு கொடுக்க மாட்டாங்க. டெப்ரிசியேஷனுக்கு நம்ம எஸ்டிமேட்டட் லைஃப் இருக்கு அண்ட் நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்கணுமே தவிர்த்து அவங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணணும்ட்டு கொடுக்க மாட்டாங்க. ஓகே இப்ப இந்த டோட்டல் ஸ்டாண்டிங் சார்ஜஸும் இந்த டோட்டல் ரன்னிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸும் ஆட் பண்ண வரதுதான் டோட்டல் காஸ்ட். ஓகே இந்த காஸ்ட்ல நம்ம நம்பர் ஆஃப் ரன்னிங் கிலோமீட்டர் வச்சு நம்ம இல்ல டன் கிலோமீட்டர் வச்சு எல்லாம் டிவைட் பண்ணோம் அப்படின்னா காஸ்ட் பர் கிலோமீட்டரோ இல்ல காஸ்ட் பர் மைலோ நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும்.
ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த சார்ஜஸ்ல நம்ம மாத்தி போட்டோம்னா தப்பாகுமா? பிகாஸ் இதே தான் கான்ஸ்டன்ட்டா ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ல வரும். அண்ட் இதுதான் வந்து ரன்னிங் சார்ஜஸ்ல வரும்ன்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, அ இப்ப வந்து சம்டைம்ஸ் இந்த ரிப்பேர் எல்லாம் பெர் ஆனம் குடுத்துட்டாங்க. அப்படின்னா, இல்ல டீசல்லாம் பெர் ஆனம் குடுத்துட்டாங்கன்னா, அது ஸ்டாண்டிங் சார்ஜஸ்ல நம்ம போட்டுக்கலாம். ஓகே. ஏன்னா ஒரு வருஷத்துக்கே அவ்வளோதான் அப்படின்ட்டு அவங்களே டிட்டர்மைன் பண்ணி குடுத்துடுறாங்க. சோ, இந்த ஸ்டாண்டிங் சார்ஜஸ், ரன்னிங் சார்ஜஸ் மாத்தி போடுறதுனால, நமக்கு வந்து ஆன்சர் வந்து வேரி ஆக போறதில்ல. ஓகே. குடுத்திருக்க ப்ராப்ளம் இன்ஃபர்மேஷன் நம்ம கரெக்ட்டா போட்டுட்டோம் அப்படின்னா, ஆன்சர் அதே தான் வரும். ஜஸ்ட் இந்த ஸ்டாண்டிங் சார்ஜஸோட டோட்டலும், ரன்னிங் சார்ஜஸோட டோட்டலும் தான் மாறுமே தவிர்த்து, டோட்டல் காஸ்ட் வந்து நமக்கு மாறாது. ஓகேவா? அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க வந்து இத கேர்ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணுங்க போதும். எஸ். இப்ப நெக்ஸ்ட் ஃபார்மேட் பாருங்க. இது வந்து பவர் ஹவுஸ் காஸ்ட் ஷீட். இது ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா, நமக்கு அ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க செமஸ்டர்ல. அதனால இந்த பவர் ஹவுஸ் காஸ்ட் ஷீட் நெறைய டைம் பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட் காஸ்டிங் தான் கேட்பாங்க. ரொம்ப ரேரா தான் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஹவுஸ் இத மாரி ப்ராப்ளம்லாம் வரும் நமக்கு. ஓகே. இப்ப இந்த பவர் ஹவுஸ் காஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் ரொம்ப முக்கியமானதா இருக்கு அப்டின்னா, பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ், பிளான்ட் சூப்பர்விஷன், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட், டெப்ரிசியேஷன் இதெல்லாம் பாருங்க. டெப்ரிசியேஷன் கூட உங்களுக்கு இங்க பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ்ல வருது. ஓகே. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் பிக்ஸட் எக்ஸ்பென்சஸ். அண்ட் வேரியபிள் பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் லேபர், ரிப்பேர், லூப்ரிகன்ட், கோல் கன்சியூம்ட். ஓகே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேரியபிள்ல வருது. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்டின்னா வரது தான் நமக்கு டோட்டல் காஸ்ட். ஓகேவா? இப்ப பவர் ஹவுஸ் காஸ்ட் ஷீட்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? நம்ம ப்ரீவியஸாவே இந்த ப்ராப்ளம் வொர்க் அவுட் பண்ணியிருக்கோம் எப்படி போடணும்ன்ட்டு. அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியராவே தெரியும். எஸ். இப்ப வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோல வேற சாப்டர்ல இருந்து நம்ம ஃபார்முலாஸும், ஃபார்மேட்ஸும் பார்க்கலாம். தேங்க் யூ ஃபார் யூர் பேஷன்ட் லிசனிங்.